ஹலோ கைஸ், திஸ் இஸ் சந்தோஷ், இங்கிலீஷ் ஷபாக்கா. இப்போ இந்த இங்கிலீஷ் பேப்பர் நீங்கள் ரீஆலுவேஷன் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் பேப்பரை நீங்கள் வாங்கின எல்லா பேப்பரையுமே எல்லாத்தையுமே கிளியராக செக் பண்ணுங்கள் வித் மார்க்கிங் ஸ்கீம். ஏன்னா இந்த பேப்பரில் வந்து பாருங்கள், அவங்க 66 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் 80 66 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ரிஹென்ஷன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே எதுவுமே வந்து அட்டன் பண்ணல. ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸுமே அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், பேஜ் நம்பர் 1, 2 மிஸ்ஸிங். பேஜ் நம்பர் 4லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது நமக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல முழுக்கவே அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்னா, முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேஜ் நம்பர் 1, 2 வந்து மிஸ்ஸிங். ஆக்சுவலி ஃபஸ்ட் பேஜ் அந்த இதில் போயிடும். 2 and 3 மிஸ்ஸிங். ஓகேங்களா? 4 தான் இருக்குது. நீங்கள் நம்ம இதிலே வரலாம். 4 எடுத்துக்கோங்க. 4, 5, 6, 7, மறுபடியும் 6. இது வந்து பாருங்கள், ரிப்பீட் ஆன்சர்ஸ்னு அவங்க போட்டிருக்காங்க. அவங்க எடுத்த பிக்சரை தப்பாக எடுத்திருக்காங்க. மறுபடியும் 6, 7 பேஜ் ரிப்பீட் ஆன்சர் போட்டிருக்காங்க. 8 and 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. எதுக்கு இது எல்லாமே காட்டுறேன்றது சொல்கிறேன். 23 முடிஞ்சா? 23 பேஜஸ் முடிச்சிட்டாங்க. இதில் காம்ப்ரிஹென்ஷனே காணும். அப்போ 10 மார்க் கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷனே காணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன், ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரேன் நான். கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப மார்க் ஷீட்டை மறுபடியும் வந்து இது மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 2 பாருங்கள். பேஜ் நம்பர் 2 அண்ட் பேஜ் நம்பர் 3 இங்கே இருக்குது. இதை மேனுவலாக கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்சர்ஸை மேனுவலாக பண்ணியிருக்காங்க. அப்போது இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், இது ஒரு 10.5. அப்போ ஆல்ரெடி நமக்கு முன்னாடி பார்த்துருந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 66 இருக்குது. அப்போ 66, 76. ஓகே, 76.5 தானே வரும். அப்போ கூட பார்த்தா அப்படின்னு வரும். இதுலேயே கவுண்டிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இவனுங்களை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இவ்வளோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு 99 மார்க். நீங்கள் இதில் வந்து பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஆக்சுவல் மார்க் அவங்க 66 போட்டிருக்காங்க. சப்போஸ் இவங்க ரீவேல்யூஷன் போடலாம் என்ன ஆகும்? 99 மார்க் வாங்கியிருக்காங்க இவங்க. ஆனால் இதோடைய ஆன்சர் இப்போ நான் உங்களுக்கு இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்க. ஓகேவா? காம்ப்ரிஹென்ஷன் நம்மளே கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஒரு செகண்ட், அதுக்கு முன்னாடி என்ன சார் இந்த இடத்துலையும் கவுண்ட் பண்ணுறீங்க, இங்கேயும் கவுண்ட் பண்ணுறீங்க இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 2 மார்க் கொஷின். அதனால் இந்த இடத்துல நமக்கு 1+1 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2, 5 ஃபிஃப்த் கொஷின் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நான் இதை கவுண்டே பண்ணலை, இந்த மாதிரி தான் கவுண்ட் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் நான் கவுண்ட் பண்ணி காய்க்கிறேன். 1, 2, 3, இதை விட்டுட்டேன். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, கிளியராக இருக்கா? 12 + 4 16, 16 + 4 20. இதை விட்டுருங்க. ரிப்பீட்டு 20 இருக்கா? இது ரிப்பீட்டை விட்டுருங்க. அடுத்து 20 + 5 25, 25 + 5 30, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 42, 43, 44, 45, 45, 46, 47, 48, 49, 49, 50, 51, 51, 52, 52, 53, 54. இந்த இடத்துல ஒரு ஆஃப் இருக்குது. ஓகேவா? 54.5, 54.5, 55.5, 56.5, 57.5, 58.5, 58.5, 58.5, 59.5, 60.5, 61.5, 62.5, 63.5. ஓகே, 63.5, 63.5, 64.5, 65.5, 66.5, 67.5, 68.5, 68.5, 68.5. இது முடிஞ்சுதா? 68.5. இது கீழே கடைசியில் இருக்கிறது 68.5 + 10.5, 68, 69 + 10 79. அப்போது 79னா எத்தனை மார்க் வருது? 79 + 20 இன்டர்னல் மார்க்ஸ். அப்போது 99 மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் 66 மார்க் தான் போட்டிருக்கீங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் சிபிஎஸ்சியோடைய இப்போதைய நிலைமை. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே தயவு செஞ்சு
நீங்கள் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலன்னா ரொம்ப தெளிவாக பார்த்து ஸ்டெப் மார்க்ஸ்லாம் இல்லைன்னா எல்லாத்துக்குமே கிளியராக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கரெக்ஷன் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பாசிட்டிவாக நிறைய மார்க்ஸ் வர சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது எதுவுமே விட்டுடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, போர்ட்டலை வந்து ஒன்ஸ் மூடிட்டீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்னொரு பேப்பர் போட முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக டைம் எடுத்து டீச்சர்ஸ் கிட்ட பேசி பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி டீச்சர்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ChatGPT, மெட்டா AI இது மூலயமா யூஸ் பண்ணி சூப்பர்வாகவே நீங்கள் வந்து அந்த ரீசன்ஸ் கொடுத்துடலாம். ரீசன் ஃபார் ரீவேல்யூவேஷனை அழகாக அந்த ப்ராம்ப்டை கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு ரீவேல்யூவேஷனை ப்ராப்பராக கீயை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஈவன் கீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கீயை அப்லோட் பண்ணிவிட்டு கூட உங்கள் ஆன்சர் பேப்பர் போட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கேட்கலாம். ஒரு ஐடியா கிடைக்கும், அவ்வளோதான். எதுவுமே இல்லாததுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய செகண்ட் சேனல் அபேக்கா டாக்ஸோடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.